ஈரோடு மாவட்டம் உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர் அங்கிருந்தவர்களிடம் வாக்கு சேகரித்தார். விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கலாம். பாபு, எந்தெந்த பகுதிகளெல்லாம் முதலமைச்சர் வாக்கு சேகரித்தார்? வணக்கம் ஸ்ரீராம். ஈரோடு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேற்று ஈரோடு வருகை தந்து வந்தார். அப்போது இன்று மாலை சின்னியம்பாளையத்தில் நடைபெறும் நாடாளுமன்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். முன்னதாக இன்று காலை சம்பத் நகர் பகுதியில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் நடைபயிற்சியில் மேற்கொண்டார். மேலும் உழவர் சந்தையில் உள்ள அனைத்து கடைகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களிடம் திமுகவின் சாதனைகளை எடுத்துக் கோரி வாக்குகள் சேகரித்து வருகிறார். இதேபோல் காய்கறி வாங்க வந்த பொதுமக்களிடம் தங்களுடைய வாக்குகளை திமுகவுக்கு செலுத்துமாறு கூறி வருகிறார். ஸ்ரீராம், மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்கறாங்க? எந்தெந்த பகுதிகளெல்லாம் இந்த பரப்புரை மேற்கொள்றாரு, வாக்கு சேகரிக்கிறாரு? அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு இருக்கு பாபு? இன்று காலை ஈரோடு சம்பத் நகர் பகுதியில் தன்னுடைய வாக்குகளை சேகரித்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு முன்னதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய அன்பளிப்பாக புத்தகங்களை பரிசாக வழங்கினர். மேலும் உழவர் சந்தையில் உள்ள நுழைவாயிலிருந்து வாக்குகள் சேகரித்த மு.க. ஸ்டாலின் உழவர் சந்தையில் சுமார் 120க்கும் மேற்பட்ட கடைகளில் ஒவ்வொரு கடைகளாக சென்று திமுகவின் சாதனைகளை எடுத்துக்கொண்டு வாக்குகள் சேகரித்தார். இந்த நடைபயிற்சி முடிந்தது. வாக்குகள் சேகரித்து முடிந்த பிறகு சமீபத்தில் உயிரிழந்த திமுக எம்பி கணேசமூர்த்தியின் இல்லத்துக்கு சென்று அவர் திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்துகிறார். ஸ்ரீராம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஈரோட்டில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம். அது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாபு வழங்க கேட்கும். நன்றி பாபு.